வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான அமளியால் மக்களவை நாள் முழுமைக்கும், மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்யும் வகையிலான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வு ரத்து தொடர்பான தனி தீர்மானத்தை ஆட்சேபித்து பிஜேபி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாட்டின் மலை கிராம பகுதிகளில் மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் பிரியான்சு ரஜாவத், மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான பிரச்சனையில் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும், மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் நீட் தேர்வு தொடர்பான எதிர்க்கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் இப்பிரச்சனையை அவையில் எழுப்பி இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என்று கூறின. அதற்கு பதிலளித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பிற விவாதங்களை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் தங்களது பிரச்சனைகளை எழுப்பலாம் எனவும், எதிர்க்கட்சிகளின் அனைத்து கேள்விகளுக்கும் அரசு பதிலளிக்கும் எனவும் கூறினார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, மாணாக்கரின் நலன் கருதி நீட் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஆனால் அவைத்தலைவர் அவை அலுவல்களை தொடர்ந்து நடத்தவே எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதியில் குழுமி கோஷங்களை எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் இப்பிரச்சனையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். நீட் முறைகேடுகள் குறித்து ஆராய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே திட்டமிட்டு அவையை நடத்த விடாமல் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஊறு விளைவிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நீட் முறைகேடு தொடர்பான விவாதத்திற்கு அனுமதி மறுத்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தின் போது பிற விவாதங்கள் எடுத்துக்கொள்ளப்படாது என்று கூறினார். காங்கிரசும் இதர கட்சிகளும் அவையின் மாண்பை குறைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும், பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 111வது முறையாக நாளை மறுநாள் உரையாற்றுகிறார். 18வது மக்களவை அமைந்த பின்னர் பிரதமர் ஆற்றும் முதல் உரை இது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான தங்களது கருத்துக்களை பொதுமக்கள் MyGov.in இணையதளம், நமோ செயலி, 1800117800 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இன்று முடிவடைகிறது. நீட் தேர்வு முறையை தேசிய அளவில் கைவிடும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் உரிய திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இத்தீர்மானத்தை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நீட் தேர்விற்கு எதிர்ப்பு இருப்பதால் தேசிய அளவில் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார். நீட் தேர்வில் அண்மையில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகள் நடந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கிராமப்புற மாணாக்கர் இத்தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி ஏற்கனவே 2 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக அவர் கூறினார். இம்மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அவர் அவற்றை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்த சூழலில் அங்கிருந்து எவ்வித ஒப்புதலும் கிடைக்காததால் நீட் தேர்வு தொடர்பான தனி தீர்மானத்தை பேரவையில் கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வலியுறுத்துகிறது. இதனிடையே நீட் ரத்து தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆட்சேபித்து பிஜேபி உறுப்பினர்கள் இன்று பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், இந்தியா முழுமைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நீட் தேர்வு முறை சரியானதுதான் என்றும் அனைத்து மாணவர்களுக்கும் பயனளிக்க கூடியது என்றும் குறிப்பிட்டார்.
இத்தீர்மானத்தை மாநில அரசு சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள இந்த தனி தீர்மானத்தை பிஜேபி ஏற்கவில்லை என்று கூறி அவையில் இருந்து வெளியேறினார். அவரைத் தொடர்ந்து பிஜேபி உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் வரும் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டிற்கு வருகின்றன. NCRB சன்கலான் கைபேசி செயலியில் பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டின் மலை கிராம பகுதிகளில் மருத்துவமனைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஆண்டு அனைத்து மலை கிராம பகுதிகளுக்கும் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவைக்கு வகை செய்யப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயோமெட்ரிக் பதிவுகளை மேற்கொள்ள தவறிய மாணாக்கருக்கு இப்பதிவுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அவர், மொத்தமுள்ள 1 கோடி மாணாக்கரில் தகுதி பெற்ற 34 லட்சம் மாணாக்கரை கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தலுக்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களை முதன்மைப்படுத்தும் வகையில் உலக புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் புத்தாக்கம் சார்ந்து இயக்கும் அனைத்து அரசு மற்றும் தனியார் துறை சேவைகளை எளிதாக பெறும் வகையில் ஒருங்கிணைந்த இணையதளம் தொடங்கப்படும் என்றார். புத்தொழில் நிறுவனங்களில் முழுநேர ஒருங்கிணைப்பாளர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். பேரூராட்சிகளை நகராட்சிகளாகவும் நகராட்சிகளை மாநகராட்சிகளாகவும் தரம் உயர்த்த வகை செய்யும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டத்திருத்த மசோதாவை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு இன்று பேரவையில் தாக்கல் செய்தார். மேலும் நீர் முதலீட்டு மற்றும் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு நிதி மேலாண்மை நிறுவனங்கள் பொதுச்சந்தையில் போட்டியிட அனுமதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதாவை மாநில நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவையில் இன்று தாக்கல் செய்தார். சட்டப்பேரவையில் மேலும் 3 சட்டத்திருத்த மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டன. காட்டுமன்னார் கோவில் தொகுதிக்குட்பட்ட திருமுட்டம் பகுதியை மீண்டும் காவிரி டெல்டா பாசன பகுதிக்குள் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவின் அறிக்கை விரைவில் பெறப்படும் என்றார். பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். வடசென்னை பகுதியில் பெரிய அளவிலான நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கு அரசு பரிசீலனை செய்து வருவதாக மாநில நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சீர்காழி சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு 1,62 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டிடப் பணிகள் 6 மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு 1,86 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் திருக்கோவில் நிலங்களில் காலம் காலமாக குடியிருந்து வரும் மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு 1000 இடங்களில் குறிப்பாக பேரூராட்சி பகுதிகளில் பசுமை பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சொரியாசிஸ் நோய்க்கு புதிய தீர்வு கண்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அம்மருத்துவமனையின் தோல் பிரிவு தலைவர் மருத்துவர் ததேயுஸ் தெரிவித்துள்ளார். இந்த பீட்டா குளுக்கான் அப்படிங்கிற மருந்து சோரியாசிஸ் நோய்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப இருக்காது. அதே மாதிரி எந்த மருந்து மாத்திரைகள் கூட வேணாலும் இதை சேர்த்து சாப்பிடுறதுக்கு இருக்கும். மற்ற உள் நோய்கள் இருந்தாலும் இந்த மருந்தை உட்கொள்றதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் முறையாக நம்ம இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணது ஒரு முக்கியமான இது. திருச்சி வானொலி நிலையத்தில் 37 ஆண்டுகளாக பன்னோக்கு பணியாளராக பணியாற்றிய ராஜசேகரன் இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
டெக்சாஸில் நடைபெறும் US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் பிரியான்சு ரஜாவத் முன்னேறியுள்ளார். காலிறுதியில் சீனாவின் லேயை நாளை அவர் எதிர்கொள்கிறார். மகளிர் காலிறுதியில் மால்விகா பான்சத் ஸ்காட்லாந்தின் கிளீமருடன் நாளை மோதுகிறார். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பார்படாஸில் நாளை இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான அமளியால் மக்களவை நாள் முழுமைக்கும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்யும் வகையிலான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வு ரத்து தொடர்பான தீர்மானத்தை ஆட்சேபித்து பிஜேபி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாட்டின் மலைக்கிராம பகுதிகளில் மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் பிரியான்சு ரஜாவத் மால்விகா பான்சோத் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.